இன்றைக்கி எங்கள் கூட நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மேக்கப் ஜேர்னியோட விலாக் தான். நாங்கள் வந்து மறைமலை நகர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து செங்கல்பட்டுக்கு ட்ரெயின் பிடிச்சிருந்தோம். செங்கல்பட்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து புதுக்கோட்டை போக போகிறோம். முன்னாடியே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி பேக் ஃபுல்லாக நிறச்சி வச்சுக்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ நேரம் ட்ராவல் இருக்குது. அப்போ நமக்கு ரொம்ப போர் அடிக்கும்ன்றதுனால முன்னாடியே வந்து தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி நிரப்பி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம போக போகிற ட்ரெயினோட ஸ்டேஷன், அதாவது பிளாட்ஃபார்முக்கு நம்ம வந்து போக போகிறோம். அப்புறம் ட்ரெயின்குள்ளே எப்படி தாங்க இருந்துச்சு. நான் வந்து இவ்வளோ பெரிய ட்ரெயினில் உட்காந்துட்டு போனது இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்போவுமே படுத்துட்டு போகிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே புக் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம ஒரு 3 மணி நேரம் தான் அப்படிங்கிறதுனால உட்காந்துட்டு போகிற மாதிரியே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வரப்போகிற திங்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டே போனோம். ஹைஜீன் இல்லைன்னு தோணினாலும் ஒரு பக்கம் வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையுமே ஒன்று ஒன்றா வாங்கி எல்லாருக்கூடயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டே போனோம். அப்புறம் மேக்கப் எல்லாம் போடாமலே கிளம்பி போயிட்டோமா, தலையுமே வாரல, குளிச்சுட்டு அப்படியே ஓடியாச்சு. சரி, ஓகே, ட்ரெயின்லேயே சும்மா அப்படியே லைட்டாக சின்ன சின்ன மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தோம். மேக்ஸிமம் இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறதுனாலயே என்னமோ தெரில, எனக்கு மேக்கப் போடுறது சுத்தமாக யோசனையே வராது. கண்ணுக்கு காஜலோ, லிப்புக்கு லிப்ஸ்டிக்கோ, அப்புறம் கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போடுவேன். வேறு எதுவும் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக போட்டுட்டு போக மாட்டேன். இப்படியே பழகிருச்சு சிம்பிளாக இருந்தே. ஏன்னா இதே தான் நம்ம வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்கும்போது இதில் பெருசாக நம்மளுக்கு ஈடுபாடு இருக்க மாட்டேங்குது. ஒரு சிலர் ஆனால் அழகாக மேக்கப் பண்ணிக்கிற பியூட்டிஷியனையுமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் நமக்கு எப்போவுமே இந்த கொண்டை, அப்புறம் ஒரு சுடிதாரு, அப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் காஜல், வாயில் லிப்ஸ்டிக்கு, அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளாக 2 வளையல், சில டைமில் அது கூட இருக்காது. அப்படியே கிளம்பி போயிடுவேன். எனக்கு ஓடுறதுக்கு, ஓடி வர்றதுக்கு, இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு, எடுத்துகிட்டு கிளம்புறதுக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ வீட்லேயுமே வீட்டு வேலையுமே நாங்கள் தான் பார்க்கணும். அதனால் 2த்தையுமே டேலி பண்ணுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால பெருசாக டைமிங்னு ஒன்று இருக்காது. இந்த மாதிரி டைமில் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் இந்த குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்களை பார்க்குறது, சிரிக்கிறது, போகிறதுன்னு. வீட்டுக்கு போகும்போது கூட பாய் சொல்ல சொன்னால் ஒரே ஜாலி தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி அவங்க கூட நாங்கள் காரில் போயிட்டு ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து 2 ரூமாக புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் 3 பேர் ப்ளஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்ட்டு 3ஆக புக் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஜாலி டைப்பான ஆள். எல்லாமே எங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கார்த்திக் மெஸ்ஸில் வந்து சாப்பிட்ருந்தோம். நீங்கள் யாரெல்லாம் கார்த்திக் மெஸ்ஸில் சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே கொடுக்குற பரோட்டா சால்னாலாம் ரொம்ப மாசாக இருந்துச்சு. புதுக்கோட்டை போனால் கண்டிப்பாக இந்த மெஸ்ஸில் சாப்பிட்ணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. இதோட நம்ம விலாக் வந்து இங்கேயே முடியுதுங்க. ஷார்ட்டாக முடிச்சாச்சு. பாய்.